திரு ரவீந்திரன் துரைசாமி. களம் மாறுமா இல்லை அப்படியே தொடருமா? அப்படி தான் தொடரும். திமுக அணி வெற்றி தொடரும் வர அந்த அணியை அவங்க கொண்டு போவாங்க. ஏன்னா 3 முறை அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 3 முறையிலே 45% வாக்குக்கு மேலே பெற்றிருக்காங்க. கடைசியாக 24ல் தமிழ்நாட்டை ஸ்டாலின் காத்திட்டாரு, இந்தியாவை காக்க போகிறார் ஸ்டாலின் சொல்லி தான் அவங்க ஓட்டு பெற்றாங்க. நான் கூட சொன்னேன் இந்தியாவை மோடி காப்பாருங்கிறன்னு சொல்லிக்கிட்டு. தமிழ்நாட்டில் 35 சீட்டு அவங்க தாராளமாக ஜெயிப்பாங்க. 4 தொகுதியில் போட்டி இருக்கும். ஸோ அவங்க அதில் 40மே ஜெயித்திருக்கிறாங்க. பட் இந்த வெற்றிக்கு காரணம் கூட்டணி தாங்கிறத மு.க. ஸ்டாலின் ரெகனைஸ் பண்ணி பேசுகிறார். இந்த மாதிரி புரட்சித் தலைவரோ புரட்சித் தலைவியோ முத்தமிழர் அறிஞரோ எந்த இடத்துலையுமே பேசுனது கிடையாது. ஸோ அந்த மாறுதலை இவர் இங்கே செய்கிறாரு. வெற்றிக்கு அச்சாணி கூட்டணின்னு சொல்கிறாப்புல. அவர் அதை உணர்ந்து தான் சொல்கிறாரு. இதில் பார்க்கணுமுன்னா இவங்க ஒரு காம்பினேஷனில் வந்த கெமிஸ்ட்ரியில் உள்ள கட்சி. இந்த கட்சியில் உள்ள 2வது பெரிய கட்சியான காங்கிரஸ் எடுத்துட்டிங்கன்னா 2014 H. வசந்தகுமார் கன்னியாகுமரியில் டெபாசிட் வாங்கினதை தவிர வேறு எங்கேயுமே அவங்களுக்கு டெபாசிட் கிடையாது. அதுக்கான அவங்கள குறைச்சி மதிப்பிடலை. அவங்களுக்கு வேறு பலம் இருக்குது. அவங்க திமுக அணிக்கு ஒரு கம்பைன்டு எஃபெக்டை கொடுக்குறாங்க. கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு அவங்க இருக்கிறாங்க. கார்த்தி சிதம்பரம் குறிப்பிடுறாரு. ஆமாம், அதுக்கு 25% வாக்கெடுத்த திமுக, 4% எடுத்த காங்கிரஸ். ஸோ கம்பைன்ட் எஃபெக்ட் 2 பேருக்கும் தான் அதில் கொடுக்க முடியும். ஒருத்தருக்கு மட்டும் அந்த கம்பைன்ட் எஃபெக்டை கொடுக்க முடியாது. ஸோ இது காம்பினேஷனில் வரக்கூடிய கெமிஸ்ட்ரி. அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் இவங்க தனிச்சு 0.7% வாக்கு தான் எடுத்தாங்க. ஆனால் வட தமிழகத்தில் இன்னைக்கு அவங்க வெற்றி வீரர்களாட்டு அவங்களும் அவங்கள சார்ந்தவர்களும் தான் நிர்ணய சக்தின்னு 3 எலெக்ஷனில் அவங்க பெரிய அளவில் இன்னைக்கு திருமாவளவன் 2 தனிச்சின்னத்தில் நின்று அவங்க கட்சி அங்கீகாரமே பெற்றுட்டாங்க. அடுத்தபடியாக மதிமுக இவங்களும் 0.9% வாக்கு தான் எடுத்தாங்க. திராவிட இயக்கம், மத சார்பின்மை, இந்த மாதிரிப்பட்ட திராவிட இயக்க கொள்கைகளுக்கு அவங்க ஒரு கூடுதல் ஒரு பலமாட்டு அந்த அணிக்கு இருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் லீடர்ஸ் எல்லாம் ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டி உள்ளவங்க, அவங்களும் பலம் ரொம்ப குறைவு. ஆக இந்த அணியோட பலம் பண்ணி பார்த்தீங்கன்னா திமுக உட்பட 25 தான் திமுக. பட் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 33 வந்தாங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி காம்பினேஷன் தான் அவங்கள 53, 45 இதுன்னு போகுது. ஸோ இவங்க வெற்றிங்கிறது கெமிஸ்ட்ரியில் காம்பினேஷனில் வரக்கூடிய வெற்றி. இது வேறு இடத்துல கிடைக்காது. காங்கிரஸ் எடுத்துட்டிங்கன்னா 96ல் ஜெயலலிதா அம்மையார் கூட போய் 0, 99ல் ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணி வச்சு ஒன்றும் இல்லை. ஸோ அவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ பெய்யே ஒரு 20 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆண்டனியோ மைனான்னு சோனியா காந்தி அம்மையார் அந்த கட்சி தலைமை விமர்சனத்தில் இருந்து பல விஷயங்களில் அவங்களுக்குள்ள ஒரு கோஹரண்டாக உள்ள ஒரு இதுக்கு வாய்ப்பே கிடையாது. 1. 2வது 2024 இப்படி தான் பேசினாங்க. அப்போ எனக்கு தெரிந்த காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் கிளியர் கட்டாக இப்போ நீங்கள் இந்த சர்வே மார்க்கெட்டிங் பிராண்டிங் டீம் இருக்குல்ல அவங்கள வச்சு எடுத்து கட்சி வசந்தகுமாரோட சன் விஜய் வசந்த் கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுகவுக்கு 7% வாக்கு தான் இருக்குன்னு அவர் சோனியா காந்தி, ராகுல் இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாரு. நீங்கள் கூட்டணியெல்லாம் தேவையில்லை, நம்ம டெபாசிட்டுக்கு திணற வேண்டியது இருக்குங்கிற ரிப்போர்ட்டை தான் வெற்றி பெற்ற எம்பிக்கள் கொடுத்தாங்க. இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சியில் உள்ள எம்பிக்கள் எல்லாமே, எம்எல்ஏக்கள் எல்லாமே தங்கள் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கீழே 18 தொகுதிகளில் 11 தொகுதியில் அதிமுக கீழே கிடக்கு. அதாவது பலமும் இல்லை. 18 காங்கிரஸ் தொகுதிகளில் 11 தொகுதியில் கீழே கிடக்கு. குறிப்பாக காங்கிரஸுக்கு தென் மாவட்டத்தில் தான் செல்வாக்கு. கன்னியாகுமரியில் உள்ள 3 தொகுதி, திருநெல்வேலியில் உள்ள நாங்குநேரி அந்த தொகுதி, தென்காசி, இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்ட தொகுதிகள், டெல்டா தொகுதிகள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் கூட வேளச்சேரி, ஊட்டி, மற்றபடி அறந்தாங்கி, காரைக்குடி, திருவாடனை, சிறுவைகுண்டம், தென்காசி, நாங்குநேரி, குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர், இவ்வளவு 18 தொகுதியில் 11 தொகுதியில் அதிமுக 3வது இருக்குது. ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா வெற்றி தான் அவங்களுக்கு குறி. 1. 2வது அகில இந்திய லெவலில் மோடி அரசு நிலையான அரசாக இருக்குன்னு என்னோட கணிப்பு. ஆனால் காங்கிரஸ் கணிப்பு இப்போ விழுந்துரும் அப்போ விழுந்துரும்னு சொல்கிறாங்க. 20க்கு மேற்பட்ட எம்பி சீட்டை வைக்கக்கூடிய ஸ்டாலின் முக்கியமாக? அதில் கண்டிப்பாக முக்கியம்தான். ஆல் இண்டியா கிளைமேட்லேயும் காங்கிரஸ் ஒரு எம்பி கூட 14ல் பெறாத காங்கிரஸுக்கு 19ல் வெற்றி, 24ல் வெற்றின்னு ஸ்டாலின் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாரு. காம்பினேஷனில் ஜெயித்தவர்னாலும் ஸ்டாலின் கொடுக்குறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, மேயர் போஸ்ட்டுன்னு இருக்குது. இங்கே போய் டெபாசிட் இருக்கா மற்ற இடங்களில் அவங்க போய் சிரமப்படுவாங்க. இன்னொன்று தேமுதிக அவங்க அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க இன்னைக்கு பட்ஜெட்டை ஆதரிச்சிருக்காங்க. நான் எடப்பாடியை மதிக்கிறேன், அவர் மோடிக்கிட்ட வரமாட்டார், மோடி எதிர்ப்பில் எடப்பாடி உறுதியாக தான் இருக்கிறாரு. அந்த கட்சிக்குள்ளே ஒரு சிலர் மோடி ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாலும் கூட 2024 நான் சொன்னது மாதிரி இப்பவும் சொல்கிறேன், மோடி எதிர்ப்பில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக தான் இருக்கிறாரு. ஆனால்
அந்த உறுதி வந்து தேமுதிகவுக்கு இல்லை. பட்ஜெட் நல்லா இருக்குன்னு தேமுதிக சொல்லிட்டாங்க. அங்கே 5 சீட்டு இல்லை. நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த உறுதி இல்லையே. பட்ஜெட்டு விமர்சித்தார். அடுத்த ஒரு வார காலத்துக்குள்ளாக பட்ஜெட்டை எதிர்த்து திமுக நடத்தின போராட்டத்துக்கு வேற குற்றம் சொல்லி தானே அது நம்மளே விவாதித்தோம். பிரதான எதிரி திமுகங்கிற அடிப்படையில் அதை சொல்லியிருப்பாரே தவிர பட்ஜெட்டை அவர் எதிர்த்து அறிக்கை விட்டதில் வந்து பின்வாங்கல. அந்த அறிக்கையில் இன்னைக்கு வரை அப்படி தான் இருக்கிறாரு. அதில் கூட பாஜக கூட்டணி கிடையாதுன்னு தான் அவர் சொன்னார். ஏன்னா பாஜக கூட்டணி வச்சா அண்ணாமலை இமேஜ் யாரும் இவருக்கு. அன்னைக்கு கூட நீங்க குறிப்பிட்டது எடப்பாடி பழனிசாமி குழப்பத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. அந்த பேட்டி வந்து குழப்ப நிலைங்கிறத காட்டினாலும் கூட அந்த பேட்டியிலேயே வந்து பாஜக கூட்டணி இல்லைங்கிறதையும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இப்போ ஓகே, இந்த பிரச்சனை தான் குழப்பத்துக்கான பிரச்சனை. என்னன்னா அவர் கட்சிக்குள்ள பாஜகவோட கூட்டணி போகணுன்னு ஒரு 1/3 கேடர்ஸ் வந்து விரும்புகிறாங்க. அது வெளிப்படையாக வரலனாலும் கூட 1/3 விரும்புகிறாங்க. பாஜக ஆகாதுன்னு சிவி சண்முகம், கேபி முனுசாமி, ஜெயக்குமார் போன்றவங்களும் ஒரு 2/3 வந்து அதை வெறுக்கிறாங்க, எதுக்குறாங்க. ஏன்னா அவங்க தொகுதியோட சூழல்ல இருந்து அவங்க அதை பேசுகிறாங்க. அரசியலில் ஒவ்வொருத்தரும் தாங்கள் வெற்றி பெறதுக்கான சூழ்நிலை தானே பார்ப்பாங்க. விஜய் வசந்த் அதிமுக கூட்டணி கார்த்திக் சிதம்பரம் 2004 சொன்னதும் உடனே ஒரு பிராண்டிங் டீம் சங்கர்னு ஒரு பிராண்டிங் டீமை வச்சு எடுத்து 7% தான் ஒன்றும் முடியாதுங்கிறத உடனே கொடுக்குறாங்கன்னா அவங்க வெற்றியை தான் எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த ஒரு தன்மை அதிமுகவுக்குள்ளேயும் இருக்குது. இது கூட்டணி வந்து 2026 மார்ச் வாக்கில் தான் முடிவாகும் எந்த கூட்டணினாலும். அதில் பாமக கூட யார் பக்கம் நிற்பாங்கங்கும் போது நம்ம என்னென்னலாம் சொன்னோம், கடைசியில் அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கங்கிறது நம்ம பார்த்தோம். அதே போல தான் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி வட தமிழகத்தை தவிர மற்ற ஏரியாக்களில் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். ஸோ ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லாத எடப்பாடி பழனிசாமியை நம்பி எப்படி ஒருத்தர் கூட்டணி போவாங்க? இன்னொன்று நான் சொல்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் பழைய கதையெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க 2001ஆம் ஆண்டுக்கு முன்னாடி கலைஞருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் 5% தான் வித்தியாசம். மூப்பனார் வந்தார், ராமதாஸ் வந்தார், பலமான கூட்டணி அவங்க அமைச்சாங்க, 13 எம்பி சீட்டை ஜெயித்திருந்தாங்க. அதே மாதிரி 2009ஆம் ஆண்டும் 37% வாக்கெடுத்த ஜெயலலிதா அம்மையாருக்கும் 42% வாக்கெடுத்த கலைஞரின் திமுக அணிக்கு 5% தான் வித்தியாசம். இன்னைக்கு வந்து 24% வாக்கு வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த அணி இன்டாக்டாக இருக்குது. அங்கே தேமுதிக தான் மாறுபட்ட கருத்தை சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சூழல் என்னன்னா 2வது இடத்துக்கான ஒரு போட்டியும் தமிழகத்தில் இருக்குது. பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேறங்கிற கருத்தை பலரும் சொன்னாலும் நான் அந்த கருத்தை மதிக்கிறேன். ஆனால் 2வது இடத்துக்கான ஒரு போட்டி இங்கே இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்ச உண்மை. அதை 2வது இடத்துல அதிமுக தான் இருக்கு தமிழ்நாட்டை. 2வது இடத்துக்கான கண்டிப்பாக அதிமுக தான் இருக்கு, அதில் சந்தேகம் இல்லை. 2வது இடத்துக்கான போட்டி அதிமுகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுக்குது. இதில் திமுகவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இந்தியா கூட்டணி தான். அவங்க விக்கிரவாண்டியில் வந்து அந்த உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண வேன்லே இந்தியா கூட்டணி தான் போடுறாங்க. அப்போ அவங்களோட அரசியல் 2019 பலம் நிரூபிக்காத எடப்பாடி பழனிசாமியோ பன்னீர்செல்வத்தையோ இரட்டை தலைமையை ஸ்டாலின் மதிக்கல. அன்னையிலிருந்து அவங்க ஆன்டி ஸ்டாலின், ஆன்டி இந்துத்துவா, ஆன்டி மோடி, ஆன்டி இந்துத்துவாங்கிற ஒரு அரசியலை தான் முன்னெடுக்கிறாங்க. இப்பவும் அவங்க என்டிஏக்கு எதிரான ஒரு அரசியலை தான் அகில இந்திய அளவில் இந்த அணி அப்படியே இன்டாக்டா நின்று சட்டப்பேரவை தேர்தலுக்கும் அதே தான் எடுக்க போறாங்க. அதே தான் ஸ்டாலின் முன்னெடுக்கிறாரு. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்லணும். அது உண்மை. வட தமிழகத்தில் ஒரு 10-15 தொகுதியில் அப்படி தான் இருக்குது. மீதி 24 தொகுதியில் அந்த நிலைமை இல்லை. என்டிஏக்கும் இந்தியா அலையன்ஸுக்கும் போட்டி இருக்குது, மும்முனை போட்டி இருக்குது. மும்முனை போட்டியில் திமுக வெரி அகடாக இருக்குது. இதுதான் பொசிஷன். ஸோ திமுக அங்கே எடுக்க போகிறது இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏங்கிற ஆல் இந்தியா நெரேட்டிவ் தான் திமுக எடுக்க போறாங்க. தமிழ்நாட்டும் கொண்டு வர போறாங்க. 24 அதுதான் நடந்தது. சரி, பேசலாம். உருவாக்குவோம். சகோதரர் பொங்கலூர் மணிகண்டன் சொன்னக்கூடிய கருத்து சரிதான். எடப்பாடி பிரச்சாரம் பண்ணி தான் அந்த 20% வாக்கு வந்திருக்குது. அது சேலத்தில் 38, நாமக்கல்லில் 40, விழுப்புரத்தில் 35, சிதம்பரத்தில் 35ங்கிற மாதிரி இது கள்ளக்குறிச்சியில் 40ன்னு இருக்குது. இதே வாக்கு வந்து கன்னியாகுமரியில் 4, திருநெல்வேலியில் 8, தேனியில் 13, ராமநாதபுரத்தில் 9, மத்திய சென்னை, தென் சென்னையில் 3வது இடம்ங்கிறது தான் அந்த மாறுபாடு இருக்கிறங்கிறது தான் உண்மை. இந்த மாறுபாடு இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறதோட பிரதிபலிப்பு தான் அந்த கட்சிக்குள்ளே இருந்து முக்கிய தலைவரான வேலுமணி பாஜக கூட சேர்ந்தா இவ்வளோ சீட்டு ஜெயித்திருக்கலான்னு பாஜக ஒரு பெரிய ஃபோர்ஸாக அங்கீகரித்து சொல்கிறாரு. எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து உண்டு. அது பொருந்தா கூட்டணியாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்னொன்று, அவங்க ராமசுப்ரமணியன் சார் சொன்னது சரியான இதுதான். நீங்கள் வந்து பட்ஜெட்டை எடுத்து கடுமையாக அறிக்கை கொடுத்துருக்கீங்க.
அங்கே பாராளுமன்றத்தில் தம்பிதுரை வந்து பாஜக அமைச்சர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலை தம்பிதுரை அங்கே பண்ணிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸை கடுமையாக எதிர்த்து பாஜக திருப்திப்படுத்தக்கூடிய அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு அரசியலை ஜெயலலிதா அம்மையார் தலைமையில இருந்து பண்ண முடியுமா? ஆக இந்த மாறுபட்ட கருத்து தம்பிதுரை கிட்ட இருந்து வருது, இவர் வேலுமணிகிட்ட இருந்து வருது. அதைத்தான் சுட்டி காட்டுறமே தவிர தலைமை பொறுப்புக்கு வந்தாலும் தலைமைக்கான அதை கட்டுப்படுத்த தவறிட்டாருங்கிறீங்க. கட்சி கண்ட்ரோல் பண்ண முடியல. கிடைச்ச ஓட்டு அவர் பிரச்சாரம் பண்ணி வந்த ஓட்டு, அதை நான் மறுக்க வரல. ஏரியா வைஸ் மாறுபாடு இருக்கு. 10.5 தான் இதுங்க வந்திருக்குது. அது நம்ம மறுக்கல. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையிலோட 10.5 எஃபர்ட் தாங்கிறது நம்மளோட ஆணித்தரமான கருத்து. ஓட்டு அவருக்கு சொந்தமானது தான். அவரை தான் எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. அவரை மையமாச்சு தான் வந்திருக்குது. அது வந்த பிறகும் அந்த கட்சிக்குள்ள வந்து ப்ரோ பிஜேபி எலிமெண்ட்ஸ் தம்பிதுரை வேலுமணின்னு இருக்கிறாங்க, ஆன்டி பிஜேபி எலிமெண்ட்ஸ் சிபி சண்முகம் ஜெயக்குமார்னு இருக்கிறாங்கிறது என்னதான் பொங்கலூர் மணிகண்டன் மறைக்க முயன்றாலும் ராமசுப்ரமணியம் சார் சொல்ற மாதிரி தரவு அடிப்படையில் அவர் சொல்றது தவிர. மணிகண்டன் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வெளிப்படையாக வாக்கு வங்கி 4 இருந்தாலும் இப்ப ஒன்றுபட்டு இருக்கிற கட்சிக்குள்ளேயே வெளிப்படாமல் 2 இருக்காங்கன்னு சொல்றாங்க. சார் ஒரே விஷயம் சார், எடப்பாடியார் இல்லாமல் அதிமுக இல்ல, அதிமுக தான் எடப்பாடியார். அவர் தலைமை மீறி யாரும், ஏன்னா எல்லா கூட்டத்திலும் வந்து செய்தி வெளியே வந்தது, பொய்யான செய்தி. எடப்பாடியார் தான் போயிச்சார். நான் கூட சொல்றேன், அவருக்காக தான் ஆதரவு பண்றோம். அவர் தலைமை ஆதரிப்போம், மாற்றியெல்லாம் முடியாதுங்க. பேசலாம்.